ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா நட்சத்திர பலாபலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், இது ஒரு உடைப்பட்ட ஒரு நட்சத்திரம் இல்லையா? ஒரே ஒரு பகுதி மட்டும் மேஷ வீட்லையும் அடுத்த ஒரு 3 பகுதி ரிஷப வீட்லயும் இருக்கு. ஆனா பரவாயில்லங்க, அந்த பிளானட் ஏதோ எனக்கு மனசு இறங்கி ஒரு 2 மாசமா எல்லாம் 4 கிரகமா ஒவ்வொரு இடத்துல உட்காந்து பெருசா நான் வந்து தனித்தனி வீட்டுக்கு பலன் சொல்ல விடாம ஒரே பலனை சொல்லிட்டு நாங்கெல்லாம் ஒரே வீட்டில் தான் கும்மி அடிக்கிறோம், அதனால நீ கவலைப்படாம சொல்லு அப்படின்ற மாதிரியாக அமைப்புல தான் இருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தா கேஸ் பீரியட் 3 மாசம் தான், ரொம்பலாம் எதிர்பார்க்க கூடாது இல்ல. அதனால இந்த ஒரு மாசமும் 4 கிரகங்கள் ஒரே இடத்துல தான் சேர்ந்திருக்க போகுது. அதனால மேஷ வீட்டுக்கு தனியா ரிஷப வீட்டுக்கு தனியான்னு சொல்ல வேணாம். உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு தனித்தனி பலாபலங்கள் எல்லாம் ஒரே பலாபலனா சொல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை நிறைய இருக்கிறதுனால கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்க. ஏன்னா செவ்வாயோடையும் சேர போறாரு, இந்த பக்கம் சுக்கிரனோடையும் சேர போறாரு. யாரு? நட்சத்திரநாதன். அதனால ஒரே மாதிரியான பலன் தான் அந்த தடவை எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஆரம்பிக்கும் போதே ஒரு 13 தேதி வரைக்கும் ஜாலியோ ஜில்கானாவா இருக்க போறாரு நட்சத்திரநாதன். யாரோட சேர்ந்து? ஃப்ரெண்டோட சேர்ந்து. ஃப்ரெண்டு எங்க இருக்காரு? ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ 23ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் அங்க இருக்க போறாரு. பலம் வாங்கிய செவ்வாய், உச்ச செவ்வாயோட சேர்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரநாதனுடைய அமைப்பு நிறைய தலைமைத்துவம் அதிகரிக்கும். நிறைய ஜெயிச்சே ஆகணுன்ற வெறி உள்ளுக்குள்ள வரும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. உங்களை பத்தியான பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். நீங்க பண்ணது சூப்பர் அப்படின்ற மாதிரி 4 பேருக்கு எக்ஸாம்பிளா உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. நட்புகளுடைய ஒரு அனுசரணை கிடைக்கும். நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு வருவீங்க. 13ஆம் தேதி வரைக்கும் உங்க காட்டுல மழை தாங்க. நீங்க என்ன பண்ணாலும் கரெக்ட் தான், எது பண்ணாலும் கரெக்ட், எல்லாமே சூப்பர். சூப்பரான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் கோவம் அதிகரிக்கும். ஏன்னா சூரியன் செவ்வாயுடைய காம்பினேஷன் டக்கு டக்குன்னு கோவப்பட்டதுக்கு அப்புறம் என்னடா நம்ம கோவப்பட்டோமேன்னு யோசிப்போம். இல்ல சில பேருக்கு ஆத்ம ஞானம், ஏன்னா ஆத்மகாரகன் இல்லையா, ஆத்ம ஞானம் அதிகரிக்கும். கர்மா வீட்டுல வர உட்காந்துருக்கான். 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய அமைப்பு அப்படின்றது கர்மிக்கலான சில விஷயங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மையெல்லாம் இந்த தடவை கிடைக்கும். நிறைய பேருக்கு முருகனுடைய எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவீங்க. திடீர்னு முருகன் கோயிலுக்கு போவீங்க, முருகனுக்கு மாலை அப்படி வாட்டவட்டி. ஸோ முருகனுடைய எனர்ஜி அப்படியே அந்த கார்த்திகையனுடைய கடைக்கன் பார்வை என் மேல விழுந்துருச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு சிலாகிப்லாம் வரும் முதல் 15 தேதிகளுக்கு. தென் அதுக்கப்புறம் தான் இருக்கு. ஏன்னா நட்சத்திரநாதன் போயிட்டு யாரோட சேர போறாரு? மிஸ்டர் ராகுவோட சேர போறாரு. ரைட்டா தப்பா? நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொல்லிட்டேன். ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லைம்பாங்க. ராகு கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி ராகுவை போல் பாதாளத்தில் தள்ளவும் முடியாது. ஸோ உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன மாதிரியான சினாரியோ இருக்கோ அதை பொறுத்துதான் ராகு கொடுப்பாரா இல்ல கெடுப்பாரான்றது தீர்மானம் செய்யப்பட போகிறது. இந்த தடவை கோச்சாரங்கள் வந்து ஓரளவுக்கு தான் இம்பாக்ட் பண்ணுது. ஏன்னா எல்லா கோச்சாரத்தையும் அப்படியே அமைக்கி நான் தான் கிங்கு பிஸ்தா அப்படின்ற மாதிரி ராகு வந்து உசுன்னு இந்த தடவை காட்டிட்டு இருக்காரு. அதனால யாருக்கெல்லாம் இந்த வயது ஒத்தவர்களுக்கு ராகு திசை நடக்கிறதோ, யாருக்கெல்லாம் குரு திசை நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த தடவை தாறுமாறான ஒரு கிளாஸான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் நடக்க காத்திருக்கிறது. ஸோ பெருசாக கவலைலாம் பட வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும். நிறைய சில பேர் வந்து சேருவாங்க, சில பேர் விட்டுட்டு போவாங்க. ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு தெரியாது, ஏன் வந்து சேர்றாங்கன்னு தெரியாது. ஸோ கிருத்திகை நட்சத்திரக்காரங்க நீங்க வந்து மேஷமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து இந்த தடவை ரிஷபமா இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய தனம் வாக்கு ஸ்தானத்தில் போய் பாம்பு உட்கார போகுது. அதோட சேர்ந்து வாக்கு கொடுக்கறதுல கவனமா இருக்கணும். யாருக்கோ எங்கேயோ வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கூடாது. எல்லாம் பண்ண முடியும்னு கொஞ்சம் அப்படியே காட்டிக்கிட்டு கடைசியில் அதுல ஒரு பிரச்சனை வந்துடும். இல்ல ஒரு பிரம்மாண்டமா பேச வைப்பாரு, பிரம்மாண்டமா செய்ய வைப்பாரு. என்னால் அதை முடியும் இதை முடியுன்ற மாதிரி பேசி அடுத்தவங்களை கொஞ்சம் நம்ம பேசுறது அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரியான சினாரியோ கிரியேட் ஆகிடும். அதனால பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை தேவை தேவை. ஓகே. மற்றபடி பண ரீதியான விஷயத்துல திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு நல்லவை நடக்கும். எதிர்பார்த்துக்கவே மாட்டோம். ஆனா 5 ரூபா கிடைக்கணும்னு நினைச்சு போன இடத்துல ஒரு 50 ரூபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் பேச்சால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்துகிட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் வந்து கம்பெனி வச்சுட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் படிக்கிற பிள்ளை, அத்தனை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாறுமாறா இருக்கு இந்த வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சுய ஒழுக்கத்திற்குள் போவீங்க. இது நான் உடனே நீங்க அப்படி இல்லைன்னு நான் சொல்ல வரல. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப நாளா போகணும் ஜிம்முக்கு போனா போகாம அப்படியே டேக்கா கழிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாசம் ஓடிடுவீங்க. கரெக்டா இழுத்துரும். ஏன்னா செவ்வாயோட சேர்ந்திருக்காரா, அதனால முதல் 13 நாள் என் உடம்பு அப்படி பார்த்துக்கணும், என் உடம்பு இப்படி பார்த்துக்கணும், அப்படியே அந்த செவ்வாய் இழுத்து கொண்டு போய் உங்களை விட்டுருவார். நிறைய பேர் இந்த தடவை புதுசா வந்து 1 வருஷத்துக்கு சேர்த்து ஜிம்முக்கு ஃபீஸ் கட்டினேன் 1 மாசம் போகாம டிமிக்கி அடிச்சவங்களாம் இந்த 1 வருஷத்துக்கு போறதுக்கான வாய்ப்பா இருக்கு. ஜிம் மாஸ்டர் டென்ஷன் ஆயிடுவார், என்னடா அது அப்படின்ற மாதிரி.
ஸோ முறையாக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இந்த தடவை நடக்கும். தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது, நீங்க தப்பு இல்லை, நீங்கெல்லாம் குட் தான், பிளான் தான் ஏதோ உங்களை பண்ண விடாம பண்ணிச்சுல. இந்த தடவை அப்படிலாம் இல்லை, இந்த தடவை பண்ணுன்ற மாதிரி உங்களை ஒரு கண்ட்ரோலான ஒரு சினாரியோக்குள்ள கொண்டு வரும். பட் ஸ்டில் ராகு வெரி டேஞ்சர் ஃபெல்லோ. தப்பா சொல்லிட்டா என்ன வேற ஏதாவது பண்ண போறேன். பட் இருந்தாலும் என் மக்களுக்கு நான் சொல்லாம யார் சொல்லுவா, அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிரம்மாண்டம் அப்படின்ற வரும்போதே அப்படியே அமைதியாயிடணும். அது 2ஆம் இடத்து அதிபதியோட சேர்த்திருக்காரு, 4ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்காரு. சுகஸ்தானத்துல ஏதோ ஒரு அலைச்சல் கொடுக்கும், டயர்டாவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். என்ன பண்ணாலும் ஒரு மாதிரி என்ன சொல்றது, காலைல எந்திரிக்கும் போது டயர்டா இருக்கு, பட் ஸ்டில் அதுக்கப்புறம் நான் மூவ் ஆன் ஆயிடுறேன். அந்த எந்திரிக்கிற நேரம் என்னால் எந்திரிக்க முடியலன்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். மலைப்பாம்பு மாதிரி சாப்பிட்டு நெளிஞ்சிட்டே இருப்போம். இன்டைஜஷன் ப்ராப்ளம் லைட்டாக எட்டி பார்க்கும். அதனால சாப்பாடு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஒன்னா வயிற்றுக்கு பத்தாம போகும், இல்லை நிறைய சாப்பிட்டு கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கும். இது ரெண்டுமே இந்த தடவை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயது இருந்தாலும் நடக்க போகுது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே. ஸோ படிக்கிற கிருத்திகை நட்சத்திரக்கார பிள்ளைங்களுக்கு நான் தான் ஆரம்பிக்கும் சொல்லேன். படிக்கிற கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கு. நிறைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. நிறைய நாலேஜபிள் பர்சனோட இந்த தடவை உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். அதன் மூலமாக சில கோர்ஸ் பார்ப்பீங்க. நிறைய ஆன்லைன் மூலமாக சில விஷயத்த கற்றுப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து உங்களுக்கான தேவைகள் எல்லாம் இந்த தடவை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஒரு நட்பின் மூலமாக ப்ளஸ் ஆர் மைனஸ் நிகழ காத்திருக்கிறது. கவனம் தேவை. பண விஷயத்துல கொஞ்சம் வந்து பஞ்சாயத்து வந்துட்டு போகலாம், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டா போதும். தேவை இந்த ராகு ஆல்மோஸ்ட் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த ராகு தசை இல்லை கொஞ்சம் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ராகு தசை தான் வரும். செவ்வாய் ராகு இந்த காம்பினேஷனில் தான் இருப்பீங்க. செவ்வாய் தசை இருந்தால் கொஞ்சம் ஹெல்த் ரீதியான பிரச்சனையும், ராகு தசை இருந்தால் கொஞ்சம் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரியோ இல்லை அடுத்தவர்களுடைய மேனிப்புலேட்டில் நம்ம சில விஷயங்கள் பண்ணுற மாதிரியான சினாரியோவும் உருவாகிடும். கவனம். உள் மனசுக்கு தெரியும் தப்பா ரைட்டன், அதை மட்டும் பண்ணால் போதும். சரியா? ஓகே. 20 40 வயது இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி. நிறைய பேருக்கு லவ் ப்ரப்போஸ்லாம் இந்த தடவை நடக்கும். இது வரைக்கும் செட் ஆகாதுன்னு நினச்சிருந்தவங்க இந்த தடவை செட் ஆகும். நிறைய பேருக்கு வந்துட்டு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுப்பாங்க. உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் நடக்கும். ஒரு வேலை ஒருத்தர் இன்னொரு வேலையும் சேர்ந்து கிடைக்கும். ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தலைமைத்துவம் கிடைக்கும். ஆனால் சூரியன் இந்த அஸ்தமனம் அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. ராகு குருவோட பார்வையில் இருக்க மாதிரி அதாவது சமத்து பிள்ளையான ராகுவா மாற போறாரு. அப்போ இந்த தடவை குருவோடைய பார்வை பெற்றக்கூடிய நட்சத்திரநாதன் சிவராஜ யோகம். இது தலைமைத்துவம் அதிகரிக்கும். சூப்பரா இருக்கும். எதை பத்தியும் கவலைப்படாம கண்ணை முட்டு செய்யுங்க. எல்லாமே டக்கு 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 நடக்கும். நிறைய பேர் குழந்தை பிறப்பு கிடைக்கும். ரொம்ப நாள் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் கடையில் இந்த மாதம் குவா சத்தம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள், கன்சீவ் ஆகிட்டாங்கன்ற இனிப்பு செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். குடும்பமா இருந்து சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். சொந்த வீடு கட்டணும் ஆசைப்பட்டவங்க இந்த மாசம் அதுக்கான இடம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு, கவலைப்பட வேண்டாம். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணமெல்லாம் ஈடேறும். புதுசா பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க. 1 இருந்தா 2, 2 இருந்தா 3ன்ற மாதிரி போவீங்க. ஏன்னா 10ஆம் இடத்தில் போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராசிநாதனுடைய ஒரு அமைப்பு அப்படின்றது வேலையில் ஒரு நல்ல மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பை கொடுக்கும். சில சமயம் வேலையில ஒரு இக்கு வரதுக்கான வாய்ப்பு. அது திருமணம் உங்களுடைய சுயஜாதகம் தான் திருமணம் செய்ய போகுது. ஏன்னா இந்த உங்க சுயஜாதகம் தான் பயங்கரமா இம்பாக்ட் பண்ண போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரியான தசாபுத்தி நடந்தா ராகு வேற மாதிரி இம்பாக்ட் பண்ணுவார். நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது ராகு அதுக்கு பாசிட்டிவாக எங்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். 60 தாண்டிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லை வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துலையும் கவனம் தேவை. ஏப்பமா வருது, வயிறு உபசமா இருக்கிறது, ஒரு மாதிரி திடீர்னு போனேன் எனக்கு யூட்ரஸ் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க, கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வாட் எவர் இட் இஸ் வயிறு சம்பந்தப்பட்டு பெண்களுக்கு 50 வயது தாண்டிய பெண்களுக்கு சம்திங் லைக் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி காயெல்லாம் கட் பண்ணும்போது கையை கட் பண்ணாமல் காயை மட்டும் கட் பண்ணும். ஓகே. ரத்தம் பார்க்காம செவ்வாய் விட மாட்டான். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 12ஆம் வீட்டு அதிபதியும் போய் ராகுவோட சேர போறார் அப்படின்ற அமைப்புல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்பப்போ எட்டி பார்க்கலாம். தூங்கின அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் சும்மா ஒரு 13 தேதியிலேருந்து 23 தேதி வரைக்கும் இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்ட போது மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு, சிவனுடைய வழிபாடு சிந்தை நிறையக்கூடிய அமைப்பு. நிறைய பேருக்கு சிவன் கோயில் போயிட்டு வருவீங்க. இது வரைக்கும் இல்லை அங்கதான் போயிருப்பீங்க. போற வழியில் திடீர்னு பார்த்தா ஒரு சிவன் கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டு வருவீங்க. நீங்க போகும்போது சிவன் கோயிலில் தீபாரதனை காட்டும். நிறைய பேருக்கு இந்த தடவை சிவனுடைய பிரசாதம் கிடைக்கும். வில்வத்தை போட்டு அர்ச்சனை பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வில்வம் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. இன்னைக்கு சிவனோடையே கனெக்ட் ஆவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சிவன் வழிபாடு உங்களை சிந்தனை நிறைவிக்கக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது இந்த பிப்ரவரி மாதம். ஓகே. என்னெல்லாம் இந்த தடவை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை குதிரை பார்ப்பீங்க. குதிரை பார்த்தீங்கன்னா என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய கிருத்திகை நட்சத்திரக்காரங்க குதிரை பார்ப்பீங்க.
குதிரை பார்த்தீங்கன்னா லாபம் பன்மடங்காக அதிகரிக்க போகிறது என்ற அர்த்தம். எதை பத்தியும் பார்க்காம கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி போய்கிட்டே இரு, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து தேவையில்லாம ஆசையில மாட்டிக்காதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் நீங்க குதிரை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு. உங்க வேலை பணி செய்து கிடப்பதே அதான். யார் என்ன வேலை இருந்தாலும் அதை மட்டும் பார்த்துட்டே போயிட்டீங்கன்னா உங்களுக்கான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த குதிரை பார்த்தல் என்கிற நிகழ்வு நடக்க காத்திருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இனிதே மலர போகிறது.